அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமாளிச்சிடுவோம், அதை சரி பண்ணிடுவோம். ஆனால் மனசில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை மனக்குழப்பம், இல்லை மனப்பதட்டம், இல்லை மன உளைச்சல் போன்ற இந்த மனசு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா மனசு எப்பொழுதும் குழப்பமெல்லாம் வச்சுக்கொள்ளணும். அப்படி மனசு குழம்பிட்டுச்சின்னு வச்சுங்களேன், நம்ம எந்த முடிவு எடுக்கணும்னு நினச்சாலும் அது தெளிவான முடிவாக இருக்காது, மிக பெரும் பாதகத்தை தான் ஏற்படுத்தும். இவ்வாறு மனக்குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போவாங்க. இந்த கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட மனசு விட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த சுமையை, அந்த பாரத்தை, இல்லை அந்த கவலைகளை இறக்கி வச்சுட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே, நம்ம வீட்டு கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம மனசில் திரும்பவும் அந்த குழப்பம் நம்மளை சூழ்ந்துக்கும். அங்கே இருக்கும்போது நம்ம மனசு பறக்கிற மாதிரி, லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மனக்குழப்பம் முழுக்க தீர்ந்து போன மாதிரி இருக்கும், நீங்கின மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன தான் தீர்வு? இதுக்கு என்ன தான் பிரச்சனை? ரொம்ப எளிய ஒரு பிரச்சனை, எளிய தீர்வு இருக்குது. இந்த எளிய தீர்வை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மனசில் குழப்பம், பதட்டம் இது மாதிரி எதுவுமே நமக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம பக்கத்தில் நம்ம அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு நெய் தானம் முடிஞ்ச அளவுக்கு உடனே நீ 1 கிலோ வாங்கி விடு, இல்லை 1000 2000 ரூபாய்க்கு வாங்கி விடு, 10,000 ரூபாய்க்கு அப்படி கிடையாது. ஒரு 100 கிராம் கூட, ஆனால் சுத்தமான நெய்யாக இருக்கணும். ஏன்னா 10 ரூபாய்க்கு பாக்கெட் போட்டு விற்பான், அது நெய்யே கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமான நெய் உங்களால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப விசேஷமானது. அடுத்தது பசு சாண விபூதி. இன்றைக்கி விபூதியில் பலது இருக்குது. நான் பசு மாட்டோட சாணத்துலேருந்து எடுக்கிற அந்த விபூதின்னு கேட்டாவே கொடுப்பாங்க. அதை கோயிலுக்கு தானமாக கொடுக்குறது, விபூதி வாங்கி கொடுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது. இது மனசோட பதட்டம், மனக்குழப்பம் நீங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு தானம்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு விளக்கு தானம் கொடுக்கலாம். ஏன்னா சில வீடு கோயில் பார்த்திங்கன்னா பாழடைஞ்சு கிடக்கும், ஒளி இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல் கிடக்கும். விளக்கு தானமும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அது ரொம்ப விசேஷமானது. இது இல்லாமல் இந்த நெய் தானம் இது மாதிரிலாம், இந்த தானம்க்கு பிறகு இதுவே நமக்கு ஒரு இதையும் தாண்டி உங்களுக்கு வசதி இருந்து வாய்ப்பு இருந்தால் ஏதோ முடியாதவங்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி உடை தானம் கொடுக்கலாம், செருப்பு தானம் கொடுக்கலாம். இது உங்களுக்கு அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருந்தது. நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேங்க, பல லட்சாதிபதியாக இருக்கிறேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை, எப்பொழுதுமே மனசு ஒரு வெறுமையாக இருக்குது, ஏதோ ஒரு பதட்டத்திலே இருக்குது, ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்குது, ஏதோ ஒரு சஞ்சலத்திலே இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் என்ன தோணுதோ அந்த அளவுக்கு அன்னதானம், அதாவது உணவு தானம், அந்த வேளை போகும்போதே ஒரு 10 பொட்டலம் சாப்பாடு வாங்கி அப்படியே போகும்போதே உங்களுக்கு யாருக்கு மனசுக்கு தோணுதோ, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு 10 ஜோடி செருப்பு வாங்கி போடுங்க. வாங்கி போட்டுட்டு போகும்போதே முடியாதவங்களுக்கு, ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க, செருப்பு இல்லாதவங்க, இல்லையா திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்குறீங்களா, அவங்க சைஸை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வயோதிகர் ஓரமாக இருந்து ஒரு உங்களுக்கு பிச்சை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை அவங்க யாசகம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறவங்கள அவங்கள பார்த்தாவே தெரியும், இந்த சைஸ் அளவு போட்டால் அவங்களுக்கு சரியாக இருக்கும். போகும்போது பார்த்துட்டு போங்க, அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது வாங்கிட்டு கொடுத்துட்டு போங்க. அது மாதிரி செய்யலாம். உடை தானம் ஈஸியாக செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டர்னல். உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்துக்கு, முடியாதுங்கிற பட்சத்துக்கு சின்னதாக செய்கிற அந்த ஒரு தானம் பெரிய அளவில் ஒரு விமோசனத்தை ஏற்படுத்தும். அது நெய், இந்த பசு சாணத்தில் விபூதி, விளக்கு வாங்கி கொடுக்குறது, இல்லை விளக்கு ஏற்றுறது. அதனால் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அன்பு நெஞ்சன்னு சொல்கிற அந்த நெஞ்சில் எந்த விதமான சங்கடங்களும் சலனமும், ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தில் கடவுள் குடிகொண்டிருக்காங்கிறான். அந்த கடவுள் குடிகொண்டிருக்க இடத்த குழப்பமாகவோ, பதட்டமாகவோ, இல்லை
மன உளைச்சலாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் குடியிருக்கிற வீடு அமைதியாகவும் நிசப்தமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட இணைஞ்சிருங்க. இன்னொரு தெளிவான ஒரு நல்ல ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.